முதல்ல இருந்தே வேணாம் தானம்மா சொல்றேன். அதான் கேக்குறேன். வேற யாரையாவது உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா? அப்பா அப்பா எனக்கு அவனை பிடிக்கலப்பா. அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்கதான் அத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம இந்த கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பேசி பார்த்தேன்பா, எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது. நிலா, உங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லடி. நாங்க 2 பேரும் நல்லா வாழலையா? உனக்கு மட்டும் என்னடி, மாப்பிள்ள ரொம்ப தங்கமான பையன்டி. அவர் கூட வாழ்றதுக்கு வலிக்குதா உனக்கு? ஏமா, கொஞ்ச நாள் பழகினவர மாப்பிள்ளை தலையில தூக்கி வச்சு இப்படி அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நீங்க பெத்த பொண்ணு தானே நானு. எனக்காக கொஞ்சம் யோசிக்கலாம்லம்மா. உனக்காக யோசிச்சுதான் நீ பண்ண வேலைக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்க. இங்க பார், நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ எனக்கு தெரியாது. இனிமே ஒழுங்கா மரியாதையா மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கோ. இப்படி எல்லாம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு திட்டம் போட்டேன்னு வையி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா? நான் சொல்றத கேளுமா. நான் சொல்றத நீ கேளு. இந்த கல்யாணம் நடக்கிறதுலதான் உங்க அப்பாவோட மான மரியாதையே அடங்கி இருக்கு. அவர் மானத்தை வாங்கிடாத. ஒழுங்கா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவர் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் பண்ணிக்க மாட்டேன்.